ஏய் நப்பி, பசங்க ஆட்டோல வந்து இறங்குவாங்க, துட்டுக்காக என்ன தேடுவாங்க. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க போன பிறகு என்னைய கூப்பிடு. சரிங்கண்ணே. ஆட்டோ ஸ்கோர் என்னன்னு பாடுறா. ஷேவாக் தான். நான் ரன் அவுட்டுப்பா. ஐயோ நான் கங்குலிப்பா. ஐயோ டேய் எல்லாம் உன்னால தான்டா. டேய் அடங்குங்கடா, அவனே மூடோட்ல இருக்கான். கிளம்புங்கடா, ரூமுக்கு போலாம். என்னடா எல்லாம் பக்காவா இருக்கு. இது நம்ம ரூம் தானா? என்னடா வீடே மாறி போயிருக்கு. ஒருவேளை வீட்டு ஓனர் 5 மாசம் வாடகை தரல வீட்டை இருக்க விட்டானா? என்னடா வீடே மாறி இருக்கு. நம்ம திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. வீட்டுக்கு வந்து நல்ல நேரம் இருப்பாங்களா, அதான் துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கான். என்னடா சத்தத்தையே காணோம். டேய் நம்ம ஜெனிடா. அப்புறம் என்ன சார், அவளே வந்துட்டா. நான் தான் அப்பவே சொன்னல அவ ஊருக்கு போக மாட்டேன்னு. போய் ஜமாயி. வாங்கடா நம்ம போலாம். கிளம்பலாம்டா. சாரி ஜெனி, சாரி. நான் வந்திருந்தா உன்னை ஊருக்கு அனுப்ப எனக்கு மனசு வராது. நீ சொன்னாலும் என்னால போக முடியாது. ஏன்? ஏன்னா நான் நானா இருந்தா போயிருப்பேன். அப்போ உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஏய் பால் அதிகமா போயிட்டு இருக்கு, தண்ணி ஊத்து. டேய் என் கொண்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. என்ன ஏன்பா, நேத்து ஜீப்ல இருந்து இறங்குறப்ப பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளைய காணோம். ரொம்ப பிஸியோ? ஏன் கேக்குறீங்க சேட்டா? உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு, அதை கொடுக்கத்தான் தேடினேன். இந்தாங்க சேட்டா, நீங்களே வச்சுக்கோங்க. லெட்டர்ல என்ன எழுதிருப்பாங்கன்னு பெரிக்காமலே நாங்க சொல்றோம். அது எப்படி? இப்ப பாருங்க. அதானே எழுதிருக்கு. ஆமாண்டா. டேய் அங்க பாரு, ஏதோ மறைக்கிறது. என்ன மறைக்கிறீங்க? ஏய் வேணாண்டா, அது என் பொண்டாட்டி எனக்கு எழுந்த லெட்டர். சொல்லிடாதீங்கடா, வேணாண்டா ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். சார் சார் சார், மார்க்கெட்ல ஒருத்தன் ஒரு பொண்ணோட சைன் எடுத்துட்டு வர்றான் சார். உள்ள ரைட்டர் இருப்பாரு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சார் சார் சார், மார்க்கெட்ல ஒரு பொண்ணோட செயின் எடுத்துட்டான் சார். முதல்ல உட்காரு. நீ யாரு, எங்க இருந்து வர, உன் பேர் என்ன? என் பேர் துரை சார். வீடு கேகே நகர்ல இருக்கு சார். சரி, இப்ப சொன்னது அப்படியே கம்ப்ளைண்டா எழுதி கொடு, நாங்க பாத்துக்கிறோம். சார் என்ன சார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு போறதுக்குள்ள வித்து தின்னுட்டு வச்சான் செயினை. அப்புறமா நீங்க சினிமாவோட ஒரு போலீஸ் மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காய்கறி லஞ்சம் வாங்கிட்டு வரீங்கல்ல? டேய் ரொம்ப பேசுற நீ. போங்க சார், நீங்களும் உங்க ஃபார்மாலிட்டி. என்னையா பிரச்சனை? உங்க டிபார்ட்மெண்ட் தான் சார் பிரச்சனை. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அடிக்கிறீங்க? இப்ப நான் உன்னை அடிச்சேன், அது உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது சார். யோ இதுவும் அதே மாதிரி தாயா. நீ சொல்ற மார்க்கெட்ல ஒரு 150 பேர் இருப்பாங்க, 10 பேர் சேர்ந்தா திருடன் பிடிக்க முடியாதா? யோ போலீஸ்க்கு பப்ளிக் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு திருடன் கூட உலகத்துல இருக்க மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமாண்டா, என்னடா இப்படி உட்காந்துருக்கான்? டேய் என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா நீ எப்போ வந்த? சரி வந்தல, எங்க எல்லாரையும் எழுப்பிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு பணியில போய் உட்காந்துட்டு. சரி நான் பைத்தியனா நீ? டேய் உன்னதான்டா அவன் கேக்குறான். நீ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க. என்னாச்சு உனக்கு? டேய் விடுங்கடா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஜெனி நீ போய் காஃபி போடு. நாம இவ்வளவு கேக்குறோம், வாயை திறக்கிறானா பாடுறா. டேய்
சும்மா இருடா, அவனே நமக்கு சொல்லுவான். சொல்றா. நான் ஊருக்கு போயிருந்தேன். என் தங்கச்சியை பார்த்தேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இவ்வளவு கிடக்கும் போது டிவி கேக்குதா? போய் தேடி. திருட்டு நாயே, இங்க என்ன பணத்தை திருடி உங்க அண்ணனுக்கு அனுப்புறியா? கொண்டாடி பணத்தை. இப்ப அவ நல்லா இருக்கா. அவ நல்லா இருக்கல்ல, அது போதுண்ணா. வளப்பலாம். இதுக்கு போய் பைத்தியக்கார மாதிரி. இவன் எப்பவுமே இப்படிதான். ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன். டேய் டைம் ஆச்சுடா, வாங்கடா இன்டர்வியூக்கு போலாம். டேய் டேய் டேய், நானும் வரேன்டா. நீங்க எல்லாம் வேலையை தேடுங்க. நான் இப்ப நான் தேடுறேன். ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் காகிதம், இதெல்லாம் செட்டிங்டா, இதெல்லாம் நம்பாத. வா போலாம். ஏய் சக்தி, இன்டர்வியூக்கு போற, ஷர்ட்ல பட்டன் கூட இல்ல. இரு ஒரு நிமிஷம். இப்ப போ. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. இல்ல உங்களை பத்தி பேப்பர்ல என்னென்னமோ வந்திருக்கு. வரட்டேன், யாராவது பார்த்துட்டா. அப்போ ஒண்ணு செய்ய, நீனே என்ன புடிச்சு கொடுத்துட்டு அந்த பணத்தை நீனே வாங்கிக்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க? போடா. ஏய், நம்ம தலை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் கவலையே இல்லடா. போடா, போய் வேலையை பாடுறா. ஆளு வந்துட்டான் பாரு. ஹலோ மிஸ்டர், என்ன வேலை செய்றீங்க? நீங்க இந்த மாதிரி வேலை செய்யறதுனால தான் மத்த வியாபாரிகளுக்கு கெட்ட பேரு. இப்படி ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏமா நீயாவது பார்த்து வாங்க கூடாது? லாக் பண்ணியா பாஸ்டர்ட். உட்காருங்க. மிஸ் ஷெரீஃபா, நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இது சம்பந்தமா ஏதாவது தொல்லை வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், நான் கிளம்புறேன். ஜெனி என்னாச்சு? வீட்டுக்கு போனா நாயர் சொன்னாரு. அதான் என்னாச்சு ஏதாச்சும் பயந்து ஓடி வரேன். சார் அது வந்து ஏதாவது இந்த மன்னிச்சிருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்கல. இத்தனை நாளா கொலை பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருந்த ஆளை இவங்க பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. சார் நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். ஆமா சார். மிஸ் ஷெரீஃபா, உங்களுக்கு போலீஸ் பரிசு உண்டு. 2 நாளா வந்து சேரும். கொடசாமி சார், இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.